Hey people, welcome to new video. இந்த வீடியோவில் நம்ம கொடைக்கானல் காட் ஏற போகிறோம். வாங்க போகலாம். ரெனால்ட் ட்ரைபர் வந்துட்டு 7 சீட்டர். ஆனால் இப்போ நம்ம 2 பேர் தான் போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எந்த இஷ்யூ இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணுன்னு ஐ எம் கான்ஃபிடென்ட். ஸோ காட் செஷன் ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு பட்லகுண்டு அந்த அந்த ஊர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அரவுண்ட் 55 கிலோமீட்டர்ஸ் நம்ம இப்படியே காட் செஷன்லேயே ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ரோடு வந்துட்டு நல்லா இருக்குது ரோடு. ஆனால் இது கர்வ்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாமே வரும். பட் ஸ்டில் ரோடு வைடாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இட் வில் பி நைஸ் டிரைவிங். ஸோ எங்கள் கார் வந்துட்டு ஆட்டோமேட்டிக். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இன்கேஸ் நீங்கள் மேனுவலில் வரீங்கன்னா அரௌண்ட் 2 செகண்ட் கியர் ஒரு தேர்ட் கியர்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், நல்லா டார்க் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால நம்ம ஸ்பீடு தந்தாப்பில் அதே சேஞ்ச் பண்ணிக்கணும் கியர். பட் அகெயின் ஆட்டோமேட்டிக்ஸ் ஆல்சோ ஃபஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு. போகிற வழியில் அப்படியே நான் சொல்லிகிட்டே வரேன். எனக்கு இந்த டிரைவ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருக்குது காட்டில் ஓட்டுறது. ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட்டுறோம், ஆட்டோமேட்டிக் காரில் ஓட்டுறோம். ஆனாலும் அந்த வியூ ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஃபர்கெட் எவ்ரி திங், ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ், ஆல் த ஆன்சைட்டி, அந்த பயம் எல்லாத்தையும் வைக்கிறது. ஸோ அந்த வியூவை பார்த்துக்கிட்டே நீங்கள் நல்லா ஓட்டினீங்கன்னா யூ வில் என்ஜாய் த ட்ரைவ். ஆனாலும் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா ட்ரக்கு பஸ் எல்லாம் வரும், அவங்க டேர்ன் எடுக்கிறப்போ கொஞ்சம் நம்ம லேன்லேருந்தே யூஸ் பண்ணி தான் டேர்ன் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு 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 ஆவரேஜ் ஸ்பீடில் ஓட்டிகிட்டே இருங்க. ரொம்ப ஸ்லோவாக ஓட்டினாலும் வண்டி ரொம்பவே இட் வில் டேக் லாட் ஆஃப் ப்ரெஷர். அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிறதும் கஷ்டம். அதனால் ஒரு உங்களுக்கு தந்தாப்பில் ஒரு ஸ்பீட், நான் ஐ எம் நாட் கோன் டெல் எவ்வளோ ஸ்பீடில் போகணுன்ட்டு. உங்களுக்கு தெரியும் உங்கள் ஸ்பீடு எது கரெக்டான ஸ்பீட், அந்த ஸ்பீட்லேயே போய் ஆகணும். ஓவர் ஸ்பீடும் போகக்கூடாது, லோ ஸ்பீட்லும் போகக்கூடாது. எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, காட்டில் போகும்போது ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்ஜினுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு. நான் ஏசி ஆன் பண்ணி கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. மேபி நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோங்கிறதுனால அவ்வளோவா டிஃபிகல்ட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இன்கேஸ் 7 பீப்புள் நீங்கள் லக்கேஜ் இருந்துச்சுன்னா யூ மைட் நீட் டு டூ ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்ட வேண்டியதாக இருக்கலாம். பட் ஸோ ஃபார் ஐ எம் நாட் ஃபேஸிங் எனி இஷ்யூ இன் டிரைவிங். ஆன் த வேல நம்மளுக்கு ரொம்ப சைட் சீயிங் எல்லாம் சைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் த வேல ஸ்டாப் பண்ணி அங்கங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம். இந்த வியூ நல்லாவே இருந்துச்சு, நாங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்தோம். ஆனால் குரங்குகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் வித் தேட் ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ அண்ட் என்ஜாய் த ட்ரைவ். மோஸ்ட் ஆஃப் த ரோட் நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே பாட்ஹோல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் பி கேர்ஃபுல். பட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ரோடு, நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ரோட்டில் இருந்தால் நல்லது. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் பார்த்தோ ஏதாச்சும் ஒரு குழி மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஆப்போசிட் ரோட்லேயும் போக முடியாது. அதனால ஸ்லோவாக அந்த குழிக்குள்ளே இறக்கி ஏற்றுறது தான் நல்லது. அப்படியே மெயின்டைன் பண்ணதான் நம்மளை சேஃபாக இருக்கும். யூஸ்வலி என் கார் மைலேஜ் வந்துட்டு அரவுண்ட் இன் சிட்டி 10 to 12 கொடுக்கும். ஹைவே போனோன்னா அரவுண்ட் 15-16 கொடுக்கும். இது காட் செஷன்னால் நம்மளுக்கு குறையா கொடுக்கும்னு நினச்சேன். ஆனாலும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கு. மேபி நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அண்ட் ஓவர் ஸ்பீடும் பண்ணலை, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தோம். அதனால் ஸ்லோவாக இல்லை, ஆவரேஜ் ஸ்பீடில் வந்ததுனால நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஒரு 13 to 15 கொடுக்குது இப்போ காட் செஷன் கன்சிடர் பண்ணாலுமே. ஸோ பெங்களூர்லேருந்து இங்கே கொடைக்கானல் வரணும்னா அரௌண்ட் 470 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஒரு 9 hours ஜர்னி. ஆனால் இந்த காட்டில் வந்து 21+ ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. நான் நினச்சேன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கணும். பட் நாட் தேட் டிஃபிகல்ட். இட் வாஸ் ஆல் குட் பிகாஸ் ரோட்ஸ் வே குட். எஸ், நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சில்வர் கேஸ்கேட் வாட்டர் ஃபால் இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Have a nice day. Bye-bye.